இந்த டார்கெட்டையும் தோக்க முடியும்ப்பா அப்படின்னு பயம் கொண்டு வர்றது யாரால் முடியும்னா அது ஆர்சிபியால் முடியும் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா 147 சின்ன சுவாமியில் சேஸ் பண்ணிட்டு போகும்பொழுது இன்றைக்கி ஆர்சிபி ஒரு ட்ராமா பண்ணாங்க பாருங்கள். 92 ரன்னு ஃபேஃப் டு பிளஸஸும் கோலியும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அடுத்தது 117க்குள்ளே இல்லை அடுத்த ஒரு 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 28 ரன்னுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6 விக்கெட் போயிடுச்சு. இந்த ட்ராமாலாம் அதை சொல்லலைங்க, ஆர்சிபியால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ ஆர்சிபி வந்து ஜெயிச்சு பாயிண்ட் ஸ்டெப்பில் முன்னேற்றம் கண்டிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை பிளே ஆஃபுக்கு ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எப்பவுமே கேட்பீங்களே, வாய்ப்பு அவங்களுக்கும் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசுவோம் இந்த மேட்சோட அனாலிசிஸ் ப்ளஸ் ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றி பேசுவோம். அண்ட் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மேஜிக் ஒரு வேளை ஆர்சிபிக்கு நடக்குமா, பிளே ஆஃபுக்கு போவாங்களா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் பற்றி ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மேட்சோட எப்படி அந்த ஃப்ளோ எப்படி பார்க்குறீங்க, பயம் இருந்துச்சா, பயம் இல்லாமல் பார்த்தீங்களா, தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்களா, எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறது ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய விஷயம் பேச போகிறேன். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடந்து முடிஞ்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி குஜராத் கிட்ட 200 ரன்னு அடித்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டு வந்தாங்க வில் ஜாக்ஸ் விராட் கோலியோட சேஸ் மூலமாக ஒரு பக்கம். இப்போது அதே ஜிடி அதே ஆர்சிபி, ஆனால் களம் மட்டும் வேறு. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னசுவாமியில் ஸோ சின்னசுவாமி பிச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கிராஸ் இருந்துச்சு, அதே போல் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் ஸோ ஆரம்பத்தில் வந்து அவரோட பால் முட்டுச்சு, அதாவது சாய் சுதர்ஷன் அவர் எடுத்த அந்த விக்கெட் அந்த பால் ஒரு மாதிரி முட்டுச்சு, விருதிமான் சாகாவுக்கு ஒரு மாதிரி வெளியில் கொண்டு போனார். ஒரு மாதிரி அவரோட அந்த ரெண்டு விக்கெட் ப்ளஸ் அந்த ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட அவரோட த்ரூ அவுட்டாக அவரோட ஸ்பெல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக முன்னை விட ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் இன்டென்ட் இருந்தது. ஃபேஃப் டாஸை வேறு வின் பண்ணி பவுலிங் எடுத்தாரா, ஸோ அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸோ அதை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ சிராஜோட பவுலிங் அட்டாக் ஸோ ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் அப்படின்னா திரும்பி விராட் கோலி ஷார்க்கான ரன் அவுட் பண்ணது அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். தென் ஒரு கரண் சர்மா டெவத்தியா அதாவது யஷ்தர் ஸோ ஒருவேளை ஷார்க்கான விக்கெட் அதாவது ரன் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த கேமோட ஸ்டோரி அப்படிங்கிறது வேறு. 147ங்கிறது 187 கூட இருக்கலாம், 190 கூட இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரன் அவுட். தென் அதுக்கப்புறம் கரண் சர்மா வந்து மில்லர் எடுத்தது செம்ம கேட்ச் ஒன்று ஆக்சுவலி ஒரு விராட் கோலி கிட்டே இருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடிஞ்சது. தென் அதுக்கப்புறம் விஜய் சங்கர் இம்பாக்ட் சப்பாக கொண்டு வந்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. ரஷீத் கானும் ஒரு பெருசாக ஸ்கோர் பண்ணல. ஸோ இந்த 147 தட்டு தருமாறி வந்தாச்சு. ஸோ ஆர்சிபி வந்து இந்த அதாவது இந்த டார்கெட்டு இந்த பிச்சில் ரொம்ப கஷ்டமான பிச்சும் இல்லை, ஆனால் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது ஆர்சிபி அந்த 148 சேஸ் பண்ணும் பொழுது அதான் சொல்கிறாங்க ட்ராமா, அவ்வளோ ட்ராமா இருந்தது. ஃபேஃபும் கோலியும் நின்று விக்கெட்லெஸ்ஸாக முடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாங்க ஒரு மாதிரி இன்சைட் அவுட் ஷாட்டு ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறது. ஸோ முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த 92 ரனில் வந்து ஒரு மாதிரி ஃபேஃப் டு பிளஸஸே ஒரு 64 ரன்னு கிட்டத்தட்ட வந்து அடித்தார். அவரோட டாமினன்ஸுங்கிறது இருந்து விராட் கோலி ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார், அவர் அடிக்கவும் இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் அடிக்கிறது பக்கம் பார்த்தாலே முன்ன சொன்ன மாதிரி ஸோ விக்கெட்லெஸ்ஸாக வின் பண்ணுவாங்க. இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் ஒரு வேலை இழந்து ஸோ ஜெயிச்சிருவாங்க, 9 விக்கெட் வித்தியாசம் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த ஜோஸ் பட்லரோட அந்த அவரோட ஸ்பெல்ல சத்தியம் பவுலிங் நான் நினச்சி கூட பார்க்குறேங்க. ஃபேஃப், ரஜத் படிடார், மேக்ஸ்வெல், க்ரீன் ஸோ இவங்களாம் வராங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நூர் அகமது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் விக்கெட்டில் வந்து ஸோ அவரு ஒரு மாதிரி விராட் கோலிக்கு வெளியில் எடுத்துகிட்டு போனார், வில் ஜாக்ஸுக்கு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனார். ஸோ நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூர் அகமது, ரஷீத் கான் இல்லை நூர் அகமது போடும் பொழுது கில்லு அவருக்கு ஃபீல்ட்ஸ் எப்படி வச்சுருந்தாரோ ஒரு ஸ்லிப்பு ஃபார்வர்ட் ஷாட்டில் நிப்பாட்டி வச்சுருந்தார். ஆனால் ஸ்மில் அண்ட் தினேஷ் கார்த்திக் அவங்க 2 பேரும் ரிவர்ஸ் ஸ்வீப் அடித்து அதை தகர்த்து எரிஞ்சாங்க. சரி, ஆனால் அந்த மேட்ச் கொஞ்சம் பரபரப்பானதுக்கு காரணம் என்னென்னா 91க்கு ஃபஸ்ட்டு விக்கெட் ஃபேஃப் அவுட்டு, 99க்கு ரெண்டாவது விக்கெட் வில் ஜாக்ஸ் அவுட்டு, அடுத்தது 103 ரன்னு 102 நினைக்கிறேன் 102 அதில் 3வது விக்கெட்டு ரஜத் படிடார், 107 4வது விக்கெட்டு மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் இங்கே 111 ரன்னு, அடுத்தது 5வது விக்கெட்டு 117 ரன்னு, 6வது விக்கெட்டு விராட் கோலி. லாஸ்ட் ரெக்கக்னைஸ்டு பார்ட்னர்ஷிப் தினேஷ் கார்த்திக் அண்ட் ஸ்வப்னில் கூட கரண் சர்மா ஓரளவு ஆடுவார். ஆனால் விராட் கோலி அவுட் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி பக்குன்னு பயம் வந்திருக்கும்.
ஆனால் தினேஷ் கார்த்திக் ஒரு மாதிரி அழகாக கொண்டு போனார். அவளை ஸ்வீப்பு பரட்டி அடித்தார். ஸ்வப்னில் அவர் பரட்டி அடித்தாங்க. அண்ட் ஒரு மாதிரி புல்லு போனார். எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் ஒரு இடத்துல கரண் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா மில்லருக்கு ட்ராப் பண்ணுவார். பட் அதையும் அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 30க்கு 20 பாலுக்கு 30 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பார். ஒரு 50 அதை கன்வெர்ட் பண்ணியிருந்தாருன்னா ஸோ டெஃபினட்டாக இங்கே வந்து அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்சிபி டீமுக்கு ஒரு ட்ரபிளை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அது பண்ணலை. ஓகேங்களா? ஏன்னா சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக 200, 250, 287 அங்கே அடிக்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 147. பொதுவாகவே இந்த ஐபிஎல்லில் ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் நான் ட்ரையான ஒரு ஐபிஎல் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இப்போ ஸ்கோர் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. எல்எஸ்ஜியில் அகேன்ஸ்டாக மும்பை வந்து செட் பண்ண அந்த 160 சம்திங் ஸ்கோர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ 147ங்கிற ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் செட் பண்ண ஸ்கோர். ஸோ இப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ முழுக்க இந்த மே மாதம் ஆரம்பத்துலேருந்து மாதிரி லோ ஸ்கோர் த்ரில்லர் பார்க்குறோம். ஸோ ஐபிஎல் வந்து ஸோ இதையும் பாருங்கள், நீங்கள் அதை பார்த்தீங்களா, அப்போ இதையும் பாருங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக என்ன ஐபிஎல்லில் இருக்கோ கிரிக்கெட் இருக்கும். பட் கிரிக்கெட்டை தாண்டி ஒரு அசாதாரண விஷயத்தில் கொடுக்கணும்ல. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஐபிஎல் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். ஓகேங்களா? பட் இந்த மேட்ச் ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை வழக்கமாக ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இப்படி தான்டா ஆர்சிபி நாங்கள் பயத்தையே வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ ஜெயிச்சாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி ஃபேஃபோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நான் பாராட்டுவேன். தென் பவுலர்ஸோட எக்ஸிக்யூஷன் அண்ட் அவங்களோட தைரியம் ப்ளஸ் ஃபீல்டிங்கில் கரண் சர்மா விட்டு அந்த கேட்ச். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியோட ரன் அவுட் ஐ திங்க் 2 தடவை நினைக்கிறேன். ஒன்று ஷாருக் கானுக்கு பண்ணியிருப்பார், இன்னொன்று நாட் அவுட் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து விராட் கோலியோட ஒரு ஃபீல்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் பவுலர்ஸுக்கு யஷ்தால் வந்து டெவோத்தியோட விக்கெட் எடுத்தார். ரஷித் கான் காலி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து மாதிரி டீமை ஆல் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது ஸோ அதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு என்ன சொல்கிற விஷயங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் மேட்சோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். சின்ன மேட்ச்சு டாமினேட் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபி வந்து 10 மேட்ச் ஆடி அதாவது 11 மேட்ச் ஆடி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 8 பாயிண்டோட இருக்காங்க. இப்போ அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட, டெல்லி கேபிட்டல்ஸ் கூட, சிஎஸ்கே கூட. இதில் சிஎஸ்கே கூட ஹோமில் இருக்குது. இப்போது 16 பாயிண்ட் எடுத்து இவங்களால் பிளே ஆஃபுக்கு போக முடியுமானா இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து பஞ்சாப் கிங்ஸோ சிஎஸ்கேலாம் இவங்க கிட்ட தோக்கணும். சிஎஸ்கே, பஞ்சாப் கிங்ஸ், டிசிலாம் இவங்க மற்றவங்க கிட்ட தோக்கணும். அப்படி தோக்கும் போது கண்டிப்பாக ஆர்சிபிக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் 8 பாயிண்ட் இன்றைக்கி ஆடினதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்றைக்கி ஆடினது அந்த சீரீஸ்க்கு முன்னாடியே ஆடி இருந்திருக்கலாம்ல, பொறுமையாக தட்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தென் நான் தினேஷ் கார்த்திக் இல்லை, ஸ்வப்னில் இல்லை, அதுக்கு முன்னாடி விராட் கோலி ஃபேவரட் பிளேசஸ் ஆடும்போது என்னங்க இப்படி அடிக்கிறாங்க, செம்மையாக ஃபார்முக்கு வந்துட்டாங்க போலயே அப்படிங்கிறப்பெல்லாம் நான் நினச்சேன். ஆனால் திரும்ப ஒரு சர்க்கிளை எதிர்பாராதமாக வந்துச்சு. ஸோ அதான் நான் என்னென்னா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ நல்லா ஜெயிச்சிட்டாங்க. இதேமாதிரி ஆரம்பத்தில் 2-3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு கேகேஆருக்கு அகேன்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 10 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஹோம்லேயே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக தோத்தாங்க. எம்ஐக்கிட்டையும் அவங்களோட ஹோமில் போய் தோத்தாங்க. ஸோ அதெல்லாத்தையும் வின் பண்ணியிருந்தால் ஒரு 12 பாயிண்ட் வந்துருக்கும். பட் ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ணல. ஆனால் பாயிண்ட்ஸ் டேபிள் பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், சிஎஸ்கே. ஸோ இதில் டிசி, பஞ்சாப் கிங்ஸ், சிஎஸ்கே 3 டீமும் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான அந்த ரேஸில் அவங்களோட காலும் பதிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இந்த பக்கம் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜிடி, பஞ்சாப் கிங்ஸ் ஜிடியை ஆர்சிபி ஃபேஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து சிஎஸ்கே 3 மேட்சும் ஜெயிச்சே ஆகணும். பஞ்சாப் கிங்ஸ் கூடயும் ஸோ ஜெயிச்சாகணும் நிலைமை தான் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேகேஆர், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச், டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை, இதெல்லாம் 4 டீமு வலுவான டீமு. இப்போ லக்னோவில் நினச்சினா லக்னோவில் எப்படியாச்சும் பிடிச்சி போட்டு அமுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து பெருசாகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வீடியோ நிறைவடையுது. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிராஜுக்கு ஐ திங்க் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் டிசர்வ்டு. மற்றவங்களை விட இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவர் ஆரம்பத்தில் ஒரு உடச்சார். ப்ளஸ் எக்கனமிஸ்ட்டாக ஓரளவு டீசெண்டாக இருந்தார். 21 ரன் கொடுத்துதான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நல்லா பண்ணார் ஒரு பக்கம். ஆமாம், 4 ஓவருக்கு 21 ரன். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் ஒரு மாதிரி ப்ரெஷர் போனதுக்கப்புறம் வந்து போட்டவங்க. ஓகேங்களா? பட் இந்த சிராஜுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இந்த வேர்ல்டு கப் டீமில் இருக்கக்கூடியவங்கள ஃபஸ்ட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இவர் தான் வாங்குறாரு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கெட்சர் இவரை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி 8 பாயிண்டில் இருக்காங்க, அவங்க உள்ளே போவாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் 9வது இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. 10வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஆர்சிபி 8வது இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் இவங்களை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் பாருங்கள், தலைகீழாக மாறுது பாருங்கள். எல்லாமே ஓரளவு இங்கே மாறிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்பொழுது ஸோ ஒருவேளை ஏன் இவங்களால் பிளே ஆஃப் போக முடியாது பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி சிராஜோட பவுலிங் டெரிஃபிக்காக இருந்தது. ப்ளஸ் ஃபேஃபோட சேஸும் வேறு மாதிரி இருந்தது. ஓகேங்களா? இதுதான் ஃபேஃப்.
இந்த மாதிரி ஷாட்ஸ், இன்சைட் அவுட் ஷாட்டு, ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறது, ஸ்பின்னர்ஸை விட்டு வெளுத்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேபுலஸ். ஸோ பார்க்க முடியுது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது இன்னும் 2-3 மேட்ச்சுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஸோ டெஃபினட்டாக ஒரு மாதிரி ப்ளே ஆஃபுக்கு ஆர்சிபி போயிடுவாங்கங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பார்ப்போம். தென் வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே. அண்ட் இப்போ சின்ன சமையல் தொடர்ந்து வெற்றி நடை போடுறது மூலமாக சிஎஸ்கே எங்கே போகிறாங்க, சிஎஸ்கேக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி ஒருத்தர் வைக்கும். பார்ப்பேன் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு.